வாங்க சுவையான கொள்ளு குழம்பு சமைப்பது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தனியா, ஜீரகம், மிளகு, வரமிளகாய், வெங்காயம், தக்காளி, கல்லுப்பு, தேங்காய், பூண்டு, முளைக்கட்டிய கொள்ளு, எண்ணெய். இப்போ வதக்கிறதுக்கான வெங்காயத்தை எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணுறதுனால சீக்கிரமாகவும் வதங்கும். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணால் போதும். அடுத்தது அதே போலவே தக்காளியையும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். நான் தக்காளியோட மேல் பக்கத்தில் இருக்க அந்த காம்பு பகுதியை கட் பண்ணிட்டேன். இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த பொருள் எல்லாத்தையுமே வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த பேனில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். வதக்கிறதுக்கான வெங்காயம், பூண்டு, தனியா, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக வதக்காதீங்க, கண்ணாடி பதம் இருக்கிற மாதிரி வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வையுமே ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்காமல் ரெண்டுத்துக்கும் மீடியமான ஃப்ளேமில் வைங்க. இப்போ இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா கல் உப்பு போடும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். கூட தக்காளியும் போட்டுக்கலாம். எல்லா தக்காளியும் போட்டு நல்லா ஒரு பெரட்டிடலாம். சரி, இது வதங்குற வரைக்கும் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க முளைக்கட்டின கொள்ளை அந்த குக்கரில் போட்டுட்டு அது கூடவே மஞ்சளும் போட்டுடலாம். இப்போது அந்த கொள்ளுக்கு தேவையான அளவு தண்ணி, அதாவது அந்த கொள்ளு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். எப்போவுமே சமைச்சிட்ருக்கவங்களுக்கு இதை பற்றி தெரியும். நம்மளோட விரலை எடுத்து அதில் வச்சு பார்த்தோன்னா முதல் கோடில் வர அளவுக்கு கரெக்டாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த கொள்ளு தெரியணும். இப்போ கரெக்டாக இருக்கிறதுனால இப்போ நம்ம வதக்கிட்டு இருக்கோம்ல, அதில் 3 வரமிளகாய் நம்ம சேர்த்துடலாம். அதோடு சேர்த்து ஒரு பெரட்டிடலாம். ஏன் வரமிளகாய் காம்போடு போடுறேன்னா அதோடு போட்டால் நல்லாயிருக்கும், அதனால தான் அதோடு போட்டு வதக்கிறேன். ஒரு பக்கம் சோறு வச்சுருக்கேன், இன்னொரு பக்கம் குக்கரில் கொள்ளு வேகுது. 3 விசில் வந்தோடனே அதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதில் ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு அதையும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டிக்கலாம். ஒரு 30 செகண்ட் பெரட்டினா போதும், இந்த மசாலா ரெடி ஆகிடும். நம்ம கொள்ளு வச்சுருக்க இப்போ குக்கரில் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. வெயிட் பண்ணலாம். ஒரு 3 விசில் வந்தோடனே குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். அந்த பக்கம் மசாலா ரெடி ஆகி ஆறிட்டுருக்கு. இப்போ அந்த மசாலாவை எடுத்து மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க வேண்டிய வேலை தான் இருக்குது. இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த மசாலாவை நல்லா அரைச்சிக்கிறோம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் கொள்ளையும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த பதத்தில் அரைச்சா போதும். இதை தண்ணியாகவும் அரைக்க வேணாம், திக்காகவும் அரைக்க வேணாம், இந்தளவுக்கு இருந்தாலே போதும். வேக வச்சுருக்க இந்த கொள்ளை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எடுத்து பார்க்கலாம் முதல்ல எவ்வளோ அளவுக்கு வெந்திருக்கு. போதும், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப வெந்தாலுமே நல்லா இருக்காது, இந்த அளவுக்கு வெந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை கலந்து நல்ல ஒரு கிளறிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடாதீங்க. தாளிப்புக்கு கரண்டியில் எண்ணெய், கடுகு, சீரகம் போட்டிருக்கேன். அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம கொள்ளு குழம்புல அதை ஊற்றி ஒரு கிளறிட்டு குழம்ப ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கொள்ளு குழம்பு ரெடி. எங்கள் வீட்டு
ஹெல்த்தி டயட் லஞ்சு பார்க்கலாம் வாங்க. சோறு, கொள்ளு குழம்பு, கொள்ளு ரசம், தயிர், பீட்ரூட் பொரியல், சப்பாத்தி, அப்பளம், குடிக்க தண்ணி. அவ்வளோதாங்க. வாங்க சாப்பிட்லாம்.